திருநெல்வேலி டு பெங்களூர் வந்து என்னோட பைக்கில் போகலான்னு இருக்கேன். ஸோ வந்து என்னோட பைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 164V. கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 கிலோமீட்டர் வரும். எங்கள் ஊரில் இருந்து பெங்களூர் ரீச் பண்ணுறதுக்கு. ஒசூரே வந்து ஒரு 600 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். ஆனால் கூகுள் மேப்பில் வந்து 599 தான் போட்டிருக்கு. நான் அதை நம்பலை. கூகுள் மேப் போய் சொல்லாது. ஸோ என்னோட வண்டியுமே வந்து இப்போ 3534 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டு. ஸோ இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலியே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஸோ திருநெல்வேலியில் தான் போயிட்டு அங்கேருந்து தான் நான் டேங்க் ஃபில் பண்ணி போகலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் இது இருக்குது. அந்த ஒரு பாயிண்டில் என்னால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து போக முடியும். ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நல்ல சிசி பைக்கை தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மித்துங்க. 10 டப்பா வண்டிங்க. உங்களுக்கு என்ன வண்டி இருந்தாலும் 100 சிசியோ 150 சிசியோ நீங்கள் அதை எப்படி கொண்டு போகிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 650 கிலோமீட்டரில் வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், ஸோ வந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன், எனக்கு 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தரது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து ரொம்ப லாங்கெலாம் நீ பைக்கில் போகிற, பைக்கை வந்து கொரியர் போட்டனா வந்து உங்களுக்கு செலவு மிச்சம் தான், மெயின்டெனன்ஸ் காசு மிச்சம் தான். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க. டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு இருந்தாலும் என்னோட பைக்கை வந்து கொரியர் போகிறதுல வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து நிறைய காசு செலவாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து 1 by 1 தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். சுற்றிட்டு விளையாட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஐ ஃபீல் லைக் அ மேன். என்ன நடக்கலாம், என்னாலும் பார்த்துடலான்னு ஒரு உறுத்தல் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு திங் வந்து ட்ராவல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாலே வீட்டில் பெர்மிஷன் வாங்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். சரி, நீங்கள் எப்படி உருட்டி போய் சொல்லி பெர்மிஷன் வாங்குவீங்களோ அது உங்கள் திறமை. நான் வந்து பெங்களூரில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு என் வண்டியை வந்து வீட்டில் இருந்து நான் வந்து கொரியர் போடலாம், எனக்கு வந்து வண்டி டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ்லாம் பண்ணி எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து நான் வந்து பெர்மிஷனோட போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வீட்டில் பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சொசைட்டியை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஸோ இன்பிட்வீன்லேருந்து நம்ம வந்து திருநெல்வேலி ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரிசர்வில் உழுதுட்டு சொல்லலாம். ஸோ என்னோட வண்டியோட கெப்பாசிட்டியே வந்து மொத்தம் 11 லிட்டர் தான். அதில் 2 லிட்டர் வந்து ரிசர்வ் வந்துடும். ஸோ வந்து 9 லிட்டர் நம்ம வந்து பெட்ரோல் போட்டாலே போதும், வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் போட்டு ஸோ சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல அந்த நம்மளால் பெட்ரோல் பங்கில். ஸோ பெட்ரோல் பங்க் வெளியே வந்து நம்ம வந்து 905 ரூபாய்க்கு நான் வந்து பெட்ரோல் போட்டேன். அதில் இந்த டேங்க் ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போனால் இப்போதைக்கு 3550 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு இங்கேருந்து 583 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து நான் போகிற லொக்கேஷன் வந்து காமிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் மேக் ரைடு. இந்த ரைடில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, பசங்க வந்து ஆல்ரெடி திருநெல்வேலி அல்வாலாம் கேட்டிருந்தாங்க. திருநெல்வேலி அல்வாலாம் நம்மளால் வாங்கணும்னா வந்து ஜங்ஷன் ஊருக்குள்ளே போகணும். ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து டேரெக்டாக சரவணா ஸ்டோர் போயிருன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோருக்கு வட்டி ஓட்டுட்டேன். இப்போ வாங்க போமா ஓட்டு 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 ஓடனே அவன் ஓட்டை கொண்டே டிரைவர் முந்திரா முந்திரா அவனை வாடா போடாங்க. சேரண மட்டமாவே அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு போயிட்டு வந்து நம்ம சரவணா ஸ்டோரில் சின்னதாக ஒரு பர்ச்சேசிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரைடு ஆரம்பிப்போம். ஏன்னா நான் இப்போவுமே மணிக்கு எடுத்துன்னா வந்து ஒரு 12:30 மணி டூ ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி கிளம்புறதுக்கு 1 மணி ஆயிரம், எனக்கு திருநெல்வேலி வெளியே போகிறதுக்கு 1 மணி ஆயிரம். A few moments later. இதுக்கப்புறமா நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக போவோம்னு சொல்லிட்டு இப்போ தான் திருநெல்வேலி விட்டு வெளியெல்லாம் வந்துட்டோம். ஸோ நம்ம போகிறோம் பெங்களூருக்கு அப்படின்னு பாட்டே போகணும்னு தான் தோணுச்சு. ஸோ வந்து இந்த ஜேர்னியில் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாப்பாக போனால் தான் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்லேயே வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் வந்து எனக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஸோ விருதுநகர் வரைக்கும் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்து ஒரு 80 to 90 வந்து வண்டி க்ரூஸ் பண்ணி போனேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வண்டியை வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மாதிரி மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இன்பிட்வீன் வீடியோ சொல்லிடுறேன். மெயினாக வந்து கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 45, அதை பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு. அண்ட் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, லாங்கில் போனால் வந்து மைலேஜ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய டவுட்டாக தான் இருந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் 9 லிட்டர் பெட்ரோல் போட்டதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கணும் என்னோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி வந்திருந்தேன். அதில் வந்து நான் 10 லிட்டர் போட்டிருந்தேன். 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு 10 லிட்டர் ஆச்சு.
ஸோ வந்து அந்த வகையில் வந்து எனக்கு 40 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரும்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ராவல்லுமே எனக்கு வந்து நான் மொத்தமாக ட்ராவல் பண்ண எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 நான் பெட்ரோல் போட்டதில் 630 கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் ஆச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ப்ரூஃப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 630 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து 1500 பெட்ரோல், கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லிட்டர் பெட்ரோலில் வந்து எனக்கு வந்து என்னால் வந்து பெங்களூர் வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்லலாம். நான் இந்த ஸ்பீடு வந்து அதாவது ஸ்பீடுமே வந்து 80 to 90 அந்த ஸ்பீட் செக் பண்ணி தான் அந்த க்ரூஸ் பண்ணேன். ஸோ கிருஷ்ணகிரி ஒசூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலான்னு சொல்லிட்டு 110 120 வரைக்கும் ட்ரை பண்ணேன். 117 மேலே வண்டி போக மாட்டேன். ஏன்னா வந்து எதிர்காற்று ரொம்ப இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடுமே வந்து நான் வந்து ரொம்பலாம் போகல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வண்டியை ஓட்டல, அர்பனில் தான் ஓட்டுறேன். ஏன்னா அப்பாச்சி ஆர்டிஆரில் வந்து ஒரு 3 மோட் இருக்குது. அதாவது அர்பன், ஸ்போர்ட்ஸ், ரெய்னின்னு சொல்லிட்டு. Tune on wine, no cross, right? நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஓட்டிங்கன்னா வண்டி நல்ல ஸ்பீடாக க்ரூஸ் ஆகும். ஸோ வந்து மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து இந்த கோயம்புத்தூர் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து என் சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அர்பனில் போட்டு ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஓரளவுக்கு சாலிடாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கேயாவது ஊருக்கு போனேன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு எந்த மாதிரி மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு வீடியோவை போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே நான் வந்து அர்பன் மோடு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டன்டான திங் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து திருநெல்வேலி டு பெங்களூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயுமே வந்து மேப்பை பார்க்கணும் அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து நேம் ஷைனிங் போர்டு இருக்கும். அது அப்படின்னா பெங்களூர் இத்தனை கிலோமீட்டர், ஒசூர் இத்தனை கிலோமீட்டர், சேலம் இத்தனை கிலோமீட்டர், தருமபுரி இத்தனை கிலோமீட்டர், ஸோ திண்டுக்கல் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரூட்டுமே தெரியலனாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து மேப் கூகுள் மேப்பை வந்து அடிக்கடி பார்க்கணும் அவசியமே கிடையாது. You have arrived at your destination. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வந்து சைன் போர்டை பார்த்தே வந்து போயிடலாம். நான் வந்து அப்படி தான் ஜேர்னி பண்ணேன்னு சொல்றதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் எங்கேயுமே வந்து மேப்பை பார்க்கல. சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் மேப்பை பார்த்தேன். அண்ட் வந்து இந்த ரூட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து ரோடு நல்லா இருந்துச்சு. ஒரு சில இந்த திண்டுக்கல் ரோட், மதுரை திண்டுக்கல் ரோட்டில் வந்து கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்துச்சு. அண்ட் ஒசூர் கிருஷ்ணகிரி ரோட்லையுமே ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ரோடு மோசமாக இருந்துச்சு. மெயினாக வந்து கரூர் டு கிருஷ்ணகிரி ரோடு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ரோட்லேயும் வந்து நல்ல நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து வண்டி க்ரூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவலை வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 hours ஜேர்னிங்கும் போது நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை. என் வண்டிக்கு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ வந்து எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து பிரேக் விட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி பிரேக் டைமில் நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க, அது உங்களோட விருப்பம். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 100 மினிட், அதாவது 100 கிலோமீட்டர் போயிட்டேன்னா அப்படின்னா வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதாகட்டும், கொஞ்சம் வண்டியுமே வந்து ஸ்லோ டவுன் ஆகணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மார்னிங் டு ஈவினிங் தான் ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நல்லா வெயில் அடிக்கிற போது வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆகும். எதுக்காக நான் மார்னிங் போகிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்களே பார்க்கிங்க. ஸோ வந்து மொபைல் ஷூட் பண்ணுறதுனால மார்னிங்கே நம்ம வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா ஈவினிங் டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சூப்பரான சீன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து மார்னிங் ஷூட் பண்ணிவிட்டு மார்னிங்கே ட்ராவல் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன். ஏன்னா மார்னிங் தான் நமக்கு வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு பர்சனலாக வந்து அந்த நேச்சர்லாம் பார்க்குறதாகட்டும், ஹைவே பார்க்குறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்னிங் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மார்னிங் ட்ராவல் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எனக்கு வீடியோலாம் எடுக்க வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து நைட் ட்ராவலிங் தான் பண்ணணும். நான் நைட் ட்ராவலிங்கில் வந்து ரொம்ப சேஃபாக ரைட் பண்ண சொல்லலாம். வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைட்டோட விசிபிலிட்டியுமே சில டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நானும் இந்த ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் அப்படிங்கிறது மிட் நைட் 12 மணிக்கு தான் நான் வந்து பெங்களூர் ரீச் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 12 hours ஜேர்னி தான் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் மார்னிங் சூஸ் பண்ணுறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் மார்னிங் தான் சூஸ் பண்ணுவேன். நான் மார்னிங் நம்ம சூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஸ்பீடாகவும் போகலாம். ஸோ வந்து நேச்சரையும் லவ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து டிராஃபிக் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கோட நைட்டு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய லாரிலாம் வந்து நைட்டு தான் போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி மார்னிங்கே நிறைய மேக்ஸிமம் இடத்த வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோ ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்கோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து 12 hours வந்து நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்ட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் போங்க. இல்லைன்னா வந்து சப்போஸ் வந்து ஃப்ரெண்டு யாராவது பண்ணுறக்கு வராங்கன்னா அவங்க கூட வந்து பெட்ரோல் ஷேர் பண்ணுறாகட்டும், அவங்க கூட வரதாகட்டும், அது வந்து ஒரு நல்ல லைஃப் சேவிங் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 12 மணி நேரமும் நீங்களே ஓட்டுனா அது வந்து எல்லாருமே முடியாது. ஆனால் எனக்கு வந்து இந்த ஜேர்னி பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பைக் ட்ராவலிங் பிடிக்கும், லாங்கில் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னோட வண்டியில் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து குஷன் சீட் நல்லா இருக்காது. ஸோ வந்து நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போனேன்னா கண்டிப்பாக வந்து
நமக்கு வந்து கொஞ்சம் பாடி பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ வந்து உங்களால் நான் ஸ்டாப்பாக 600 கிலோமீட்டர் ஓட்ட முடியலனா ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டி 300 கிலோமீட்டருக்கு அடுத்து யாராவது ஃப்ரெண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பில்லியனோட போனீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஓட்டிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு வந்து இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் எதுக்கு வந்து நமக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு வண்டி ஆசைப்பட்டு எனக்கு ஒரு வண்டி கிடச்சிருக்குன்னா நான் ஆசைப்பட்டதும் அந்த வண்டி நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வந்து எனக்கு என்னோட வண்டி வந்து ரொம்ப தங்கம் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவலரும் இல்லை கார் ஓட்டுறவங்களோ பைக் ஓட்டுறவங்களோ ரொம்ப லாங்கில் போகும்போது பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பாட்டு கேட்குறது தப்பே இல்லை. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன்லாம் போடாமல் நார்மலாக வந்து ஸ்பீக்கரில் வச்சு கேட்குறது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுற்றி உள்ள சவுண்டை நீங்கள் வந்து பார்த்தா தான் வண்டி ஓட்டுறது முக்கியம். ஸோ வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து ஹிப்ஹாப் தமிழா பாட்டெலாம் நான் வந்து கேட்பேன். பாட்டு கேட்டு வைப் ஆகிட்டு கண்ட்ரோலில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பாட்டு கேளுங்க, ஆனால் வந்து மைல்டாக சவுண்டு வச்சு கேளுங்க. ஏன்னா சுற்றி உள்ளது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பாட்டுக்கு வைப் ஆகி கடைசியில் வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆனால் அது நம்மளோட உயிர் தான். ஸோ பாட்டு கேட்குறதுனாலுமே லிமிட்டான சவுண்டை வச்சுட்டு சுற்றி இருக்கிற நாய்ஸும் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு என்னோட கருத்தாக இருக்கு. ஸோ நான் ஓவராக வந்து கருத்தூசி போடுறேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த ட்ராவலில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு எல்லாராலும் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு புது வண்டியை எடுத்து நீங்கள் கொரியர் போடுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக வந்து மனசு வராதுங்க. ஏன்னா எனக்கு என் வண்டி தங்கும். இப்போ நான் கொரியர் போடுறேன்னா மிரரை கலத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக ரேப் பண்ணி அதை வந்து ட்ரெயினில் போடுறதுனா அதுக்கு ஒரு தனி காசு. இதே வந்து பஸ்லனா அதுக்கு தனி காசு. அதெல்லாம் எனக்கு வந்து முக்கியம் இல்லை. எனக்கு ட்ரெயினில் போட்டாலும் பஸ்ஸில் போட்டாலும் சேஃபாக வருமா அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1000 செலவு பண்ணி போனாலும் பரவாயில்ல, நான் வந்து ட்ராவல் பண்ணியே போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அது வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இன் பிட்வீன் ட்ராவலில் வந்து கை ரொம்ப வலிச்சது தான், ரொம்ப வந்து ஹெட் பெயின் இருந்தது, பாடி பெயின் இருந்தது. இருந்தாலும் என்னோட வண்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா பை ரோடே வந்துட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்ஜினோட ஆயிலை வந்து அதுக்கப்புறம் மாற்றியே ஆகும். அதுனா வந்து ஒவ்வொரு தடவையுமே இன்ஜினோட ஆயிலை வந்து நீங்கள் ஒரு 3000 2500 அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு ரேஞ்சுக்குள்ளே மாற்றிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்ல க்ரூஸ் பண்ணி வண்டி ஓட்டும் போது மேக்ஸிமம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஸோ டிவிஎஸோட ஆயில் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 1200 ml வந்து 900 ரூபா செமி சிந்தட்டிக் ஆயில் போடணும். அண்ட் என்ன வந்து செயின் லூப்புமே வந்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செயின் லூப் பண்ணணும். ஸோ வந்து ஃப்ரண்ட் டிஸ்கோட ஆயில் எப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஸ்ட் ஸ்ப்ரே, அப்புறம் வந்து ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி ஒரு சில காமனான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரதான் செய்யும். நீங்கள் வந்து 1500 பெட்ரோல் போட்டு வரது முடியல முக்கியம் இல்லை. அதுக்கு அடுத்தால வர்ற செலவுகளையும் பார்த்து தான் நீங்கள் வரணும். ஸோ இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் சொல்கிறாங்க. ட்ராவல் பண்ணுறது யாராலும் பண்ணலாம். ஸோ வந்து வண்டியை நம்ம வந்து ஒரு நம்ம ஃபேமிலியாக பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி நினைப்பாங்க. 9 லிட்டர் பெட்ரோலில் கிட்டத்தட்ட வந்து 8 லிட்டர் பெட்ரோல் காலி ஆகிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 356 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 லிட்டருக்கு 44 கிலோமீட்டர் வந்து பர் லிட்டருக்கு மைலேஜ் வந்திருக்கு. ஸோ இன்னும் அந்த ஒரு பாயிண்டை வச்சு நான் வந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடலான்னு பார்த்தா நல்லா போக முடியல. ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு பெட்ரோல் பங்க் போகிற வரைக்குமே வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ வந்து பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கை பார்க்கும்போது பாரத் பெட்ரோலை தான் நான் போடுவேன். ஸோ பாரத் பெட்ரோல் நம்ம தேடி போயிட்டு அங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆ 600 எங்கள் ஊரில் 600 தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து 9 லிட்டர் பெட்ரோல் போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து சேலம் அது வந்துட்டோம். அதாவது திருநெல்வேலி டு சேலம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நான் பில்லியனோட வரல. ஸோ வந்து நான் சிங்கிளாக வந்தனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் வந்து வேரியபிளாக கிடைக்க அப்படி சொல்லலாம். ஸோ மணி இப்போமே 8 மணி ஆகிட்டு இதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ வந்து நம்ம சாலிடாக வந்து இப்போ மணி 8 ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து போகிறதுக்கு ஒரு 12 to 12:30 நம்ம வந்து பெங்களூர் வந்து ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மைலேஜ் நல்லா பார்த்து தரணும்னா நீங்கள் வந்து பில்லியனோட வந்தாலும் சில டைம்ஸ் வந்து
மைலேஜ் பில் வந்து வேரியபிளாக இருக்கும். ஏன்னா வந்து வெயிட் கம்பேரிசன் ஒன்று இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து மைலேஜ் எனக்கு கிடைச்ச மைலேஜ் இப்போ வரைக்கும். நான் 9 லிட்டர் போட்ட வரைக்குமே எனக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லிட்டருக்கு 42 to 44 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு மைலேஜ் கிடைக்கும். அந்த ஒரு 450 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் சேலம் தாண்டி தொப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. நான் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து 2 பக்கமே மலை இருக்குது, மலைக்கு நடுவில் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து மார்னிங் சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வியூ பார்க்கணும் இருக்கும். ஏன்னா என்னால் வந்து மார்னிங் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ வந்து நம்ம திரும்ப ரிட்டன் நான் வந்து திருவள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது தொப்பூர் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜோனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் 30 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அவங்களுக்கு ஃபைன் விழும். ஸோ அங்கே வந்து எல்லா வண்டியுமே வந்து 30 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த வீடியோ எடுக்க நினச்சேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அது கொஞ்சம் இப்போ சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அதனால் சொன்னேன். சில இஷ்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பயம்னா போலீஸ்காரங்க வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க வச்சு நான் அது பண்ணலை. ஆனால் வந்து அவங்க அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க, ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, நார்மலான ஒரு கர்வ் ரோடு தான். ஏன்னா நீங்கள் ஊட்டி மாதிரி ஹில்ஸ் சைட்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா நிறைய ஹேர்பின் பின்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய வந்து ரிட்லீஸ் ரோடு இல்லை. இருந்தாலும் வந்து அந்த ரோட்டில் அடிக்கடியுமே ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்டேன். ஸோ அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுமே சொல்லியிருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட்டிங்லேயே போகும்போது பார்த்து போங்க, நாங்கள் அதிகமாக அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ட்ராவல் வைஸாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. மெயினாக வந்து சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி தாண்டினா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நான்லாம் நடுங்கியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜர்க்கினாவது ஒரு ஷொட்டராக கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ராவல்லையுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து செக் போஸ்ட் ஆகட்டும் இல்லை டோல்கேட்டில் ஆகட்டும் எங்கேயுமே வந்து போலீஸ்காரங்க எதுவுமே நமக்கு தொந்தரவு கொடுக்கலன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே ஒரு செக்கிங்குமே இல்லை. நான் வந்து கர்நாடகா உள்ளே போகும்போதுமே எனக்கு எந்த இடத்துலையுமே செக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகாவில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட் போடுறதாகட்டும் சில பேசிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து கர்நாடகாவில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வந்து போய்க்கணும். ஸோ டிராஃபிக் வந்து நீங்கள் கர்நாடகாவில் போகும்போதே நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஹைவேல வந்து எனக்கு சில இடத்துல வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சா கேட்டிங்கன்னா அந்த வந்து தொப்பூர் சைடில் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுனாலே போதும். ஸோ மோஸ்ட்லி ட்ராவல் வந்து நைட் டைமில் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து நைட் டைமில் ஓட்டும்போது என்ன ஆகுனா உங்களுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போதும். 100 கிலோமீட்டர் போகிற இடத்துல இன்னும் கூட வந்து ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் விடலாம் அந்த மாதிரி தோணும். ஏன்னா வந்து வண்டி ரொம்ப கிளைமேட்டு கூலிங்காக இருக்கும், வண்டியுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹீட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். A few minutes later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம கர்நாடகாவுக்குள்ளே இருந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நேம் போர்டு நம்பர் பிளேட் எல்லாமே கேஏ அப்புறம் வந்து கர்நாடகா பிச்சு போட்டு தான் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ கர்நாடகாவில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக வண்டி ஓட்டணும். ஸோ அதான் மெயினான விஷயம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11:45 ஆகுது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கனால சில வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து மடிவாளம் வந்துட்டோம். In 200 meters, turn right onto First Cross Road. ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீட்டுக்கு வந்து எனக்கு மேப் லொக்கேஷன்லாம் தெரியாது. ஸோ கூகுள் மேப் போட்டால் தான் என்னால் வீட்டுக்கே போக முடியும். ஸோ கூகுள் மேப் போட்டுடுறேன். Head southwest on BP Road towards 2nd Cross Street, then turn right after the medical store. Turn right onto 14th Main Road, then your destination will be on the left. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த ரைட் கட் பண்ணால் நம்ம வீடு தான். ஸோ வந்து நான் ஃபுல் டேங்க் பண்ணும்போதே வந்து ட்ரிப் மீட்டருமே போட்டிருந்தேன். அந்த ட்ரிப் மீட்டரில் கிட்டத்தட்ட வந்து 595 கிலோமீட்டர் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம்னு காமிக்கி. ஆனால் அதை வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்துருப்போம். ஸோ டோட்டலாக வந்து 620 கிலோமீட்டர்ஸ் மடிவாலா ஃப்ரம் திருநெல்வேலி டு மடிவாலா. அதாவது வேறு எங்கள் வீட்டிலேருந்து மடிவாலா வரதுக்கு கிட்டத்தட்ட வந்து 620 கிலோமீட்டர் ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கு இப்போவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1000 ரூபா பெட்ரோல் போட்டதில் எனக்கு வந்து 1600 ரூபா பெட்ரோலில் வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாயிண்ட் காமிக்கி நீங்களே பார்க்கிங்க. ஸோ வந்து அதில் ட்ரிப் மீட்டர்லையுமே 595 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஸோ எக்ஸஸாக 30 கிலோமீட்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ சாரி பிரதர், நான் அவசரப்பட்டு நான் என்னென்னமோ பேசிட்டுருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பேசியிருக்கேன், நான் எப்படி பேசியிருக்கேன், நான் எதுவும் புரியாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் என்ன வந்துன்னா என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பெட்ரோல் போட்டதில் வந்து 45 கிலோமீட்டர் வந்து சாலிடாக மைலேஜ் கிடைச்சது. 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கேன். நான் மொத்தமாக திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர் வரதுக்கு எனக்கு 12 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் ஓட்டலாம். இதுதான் நான் சொல்ல வர கண்டென்ட். அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே இதுக்கு அடுத்து வந்து வரும். நான் அதே மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து போகிறதுக்கு. ஸோ எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த நல்ல பார்ப்போம். சேஃப்டிக்கு சொல்லிக்கிறேன். இல்லை வீடியோ ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல.